வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வினோத் வந்திருக்கான் நம்மளோட. வினோத் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் 2 கற்றுக்கணுமா. உண்மையா இல்லையான்னு தெரியாது. அது சொல்லு ஃபர்ஸ்ட். ஒன்று, ஹெல்ப் கேட்க கற்றுக்கணுமா, அப்புறம் ஹெல்ப்பை வாங்க கற்றுக்கணுமா. ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ண சொல்கிறோம், வி சி சம்மன் ஹெல்ப் தெம்னு. ஆனால் நிறைய பேர் என்ன கற்றுக்க மறந்துடுறாங்கன்னா, ஹெல்ப் கேட்க மறந்துடுறாங்க. அப்புறம் அதை எக்ஸப்ட் பண்ணதுக்கும் கற்றுக்கணுங்கிறாங்க. இது என்னென்னா ஒரு கூச்ச சபாவம் இருக்கும். அண்ட் இது என்னென்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டோம்னா நம்மளோட கௌரவம் போயிடும். நான் எப்படி கேட்குறது? இன்னைக்கு கூட நான் என் சொந்தக்காரன் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு பெரிய ஆளுமைக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். கடைசி காலத்தில் ரொம்ப கட்டப்பட்டார். 2 பேரும் சேர்ந்து கோலி விளையாடின்னு இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், ஏன் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மாப்பிள்ளை பண்ண தப்புனால இவர் ரொம்ப கட்டத்தில் இருந்தார், இவர் கொஞ்சம் வீடெல்லாம் போகிற நிலைமைக்காச்சு, அந்த பெரிய ஆளுமையை கேட்டிருந்து கையாட்டி இருந்தாருன்னா இந்த ப்ராப்ளம் தான் போயிருக்குமேன்னு. அதெல்லாம் கேட்க மாட்டார். கேட்டிருந்தா ஒரு மான மரியாதையெல்லாம் என்ன ஆகுதுன்னு. இந்த மானம் மரியாதை, இந்த ஃபால்ஸ் எல்லாம் ரொம்ப தவறான இஷ்யூ. ஹெல்ப்புன்னு ஒன்று வேணும்னா கேட்குறதுல தப்பே கிடையாது. உதவி கேட்கறது தப்பே கிடையாது. தட் இஸ் எஸ்பெஷலி லைஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ். ஆமாம், லைஃப்பில் போராடிட்டு இருக்கீங்க, தாங்க முடியல, மெடிக்கல் ஹெல்ப்பு, இல்லை லைஃப்க்கு அசிஸ்டன்ஸு, எஸ்பெஷலி படிக்கிறதுக்கு ஹெல்ப்பு, இதெல்லாம் கேட்குறதுக்கு சங்கோச்சமே படக்கூடாது. இப்போ டைரெக்டாக அந்த பார்ட்டி ஹெல்ப் படிக்கணும்னு நீங்கள் வைங்க, டைரெக்டாக அந்த பார்ட்டி ஹெல்ப் பண்ணணுன்னு கூட கிடையாது. இப்போ காலேஜுக்கு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு, ஏதாவது ஒரு காலேஜில் என்னை படிக்க வைங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு 2 பேர் மாத்திரம் ஃபவுண்டேஷன்னு சுஜித் நடத்திட்டுருக்காரு. சுஜித் நீங்கள் நிஜமாகவே மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா சுஜித்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் எங்கேயாவது ஒரு சீட் வாங்கி கொடுத்துருவாரு. படிப்புலாம் அவரே டேக் கேர் பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு விட்டு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாரு. மாத்திரம்னு நீங்கள் எங்கே வேணால் தேடலாம். அது மாதிரி சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்திட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி படிக்க வைக்கிறதுங்கிறது எல்லோரும் வாண்ட்ஸ் டு டூ இட். அண்ட் நிறைய இடத்துல காலேஜ் சீட்ஸ் ஆர் கோயிங் பெக்கிங். அதனால் ஈஸியாக அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு கவர்மெண்ட்டே ஃபீஸை பே பண்ணுறாங்க. இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ரைட்டா? இப்போ என்ன படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயமா இருக்கலாம். 2வது எனக்கு உடம்பு முடியல என்ன, இல்லைன்னா யூ மே திங்க் இட்ஸ் அ ஸ்மால் திங், லேட்டர் இட் கேன் லீட் டு லாங் டேர்ம் டேமேஜ். ஸோ நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு ஹேஸ் தி பெஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க். கரெக்ட். அண்ட் எஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் நிறைய வளர்ந்ததுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மற்ற ஊர்லலாம் கவர்மெண்ட், இப்போ இங்கிலாந்து மாதிரி பெரிய ஊரில் எல்லாமே கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் சர்ஜரின்னு கேட்டால் இட் டேக்ஸ் மந்த்ஸ் டு டூ இட். பட் இங்கே எப்படின்னா, ஒரு எமர்ஜென்சினா டெஃபினட்டாக கவர்மெண்ட் வில் ஹெல்ப் இட். உங்களுக்கு ரொம்ப க்ளீனு, ரொம்ப சூப்பர் என்வாயர்மெண்ட் இல்லாட்டாலும் மெடிக்கல் எமர்ஜென்சியை மருந்து செலவு இல்லாமல் கவர்மெண்ட்டே பண்ணிட்டுருது. இட்ஸ் பப்ளிக் ஹெல்த் இஸ் வெரி, நெட்வொர்க் இஸ் வெரி குட். பட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது கவர்மெண்ட் என்ன கொடுக்கறது என்ன. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்க மாட்டோம். கரெக்ட். நம்மளுக்கு என்ன ஹெல்த், ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன் இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு சசிகாந்த் செந்தில் ஃபாஸ்ட் பண்ணும்போது தான் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போனேன். ரொம்ப நாள் கழிச்சு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இட் வாஸ் வெரி க்ளீன் அண்ட் நீட். காமன் வார்ட்ஸ் எல்லாம் கூட போனேன். ரிலேட்டிவ்லி க்ளீனாக இருந்தது. ஸோ அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கூட்டமும் இருக்கோ அதே ஈக்குவல் கூட்டம் தான் அங்கே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அங்கே யாரையாவது நீங்கள் கான்டாக்ட் இருக்கோம் ஹெல்ப் பண்ணணுன்னா சம்படி வில் ஹெல்ப். பட் இது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஹெல்ப்பு கேட்காம விட்டுடுறோம். அண்டு சம்டைம்ஸ் தப்பு பண்ணுறது இயல்பு. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதே அந்த தப்பை நீங்கள் ஒத்துக்கிட்டு அங்கேயே நம்ம சரி பண்ணிட்டோன்னா யூ வில் நாட் டூ பிகர் மிஸ்டேக்ஸு. ஒரு சின்ன தப்பு பண்ணி அதுக்கப்புறம் அதை பெருசாக பேசி அடித்து வாட்சி பண்ணால் அடுத்த தப்பு பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆல் த தப்புங்கிறது சின்ன சின்ன தப்பில் தான் ஆரம்பிக்கும். நான் சொல்ல சின்ன பசங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது சின்ன ஒரு எக்ஸாமில் காப்பி அடிக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். நம்ம அந்த நிப்பத்தி பர்த்டே நம்ம பண்ணிட்டோம்னா அந்த
பர்சன் கேன் பி கரெக்டட் அண்ட் நாட் லெட் அஸ்ட்ரே. நியூயார்க் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்மால் கிரைம்ஸை நிறுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக பெரிய கிரைமு குறைஞ்சிரும். கரெக்ட். அண்ட் ஆல் திஸ் நம்ம பசங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கு கரெக்டான வழி இல்லாதனால நடக்கிற ஹெல்ப்பு. அதே மாதிரி நம்ம என்ன படித்தா நம்மளுக்கு வேலை கிடைக்கும், காலேஜ் போனதுனால உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ ஆஃப்டர் யூ கம் அவுட் ஆஃப் காலேஜ் உங்களுக்கு ஒரு கேரியர் கவுன்சிலிங் வேணும். அது கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா எந்த ஸ்கில்லில் நீங்கள் இப்போ எல்லா ஸ்கில்லும் வந்து உடிமி, கான் அகாடமி இதிலெல்லாம் நிறைய ஃப்ரீயாகவே வருது கோர்சஸ். ஆமாம். பட் முக்கால்வாசி பேருக்கு கான் அகாடமி இருக்குன்னே தெரியாது, உடிமி இருக்குன்னே தெரியாது. ஸோ சர்டிஃபிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீ. கரெக்ட். ஸோ லாட் ஆஃப் லைஃப் என்ஹான்சிங் ஸ்கில்ஸ் யூ கேன் லேர்ன் ஃபார் ஃப்ரீ இன் தி இன்டர்நெட். ஆமாம். உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நம்ம நாலேஜ் பேஸில் எதை படித்தோன்னா நம்மளுக்கு வந்து முன்னேறுவோம், இன்றைக்கி என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஹெல்ப்பை நீங்கள் இது மாதிரி 3 நாளில் புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து படிப்புக்கு, 2வது மெடிக்கலுக்கு, 3வது கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங். இது மாதிரி இல்லை ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான்னா அந்த தப்புலேருந்து எப்படி அந்த குழந்தைங்கள வெளில எடுக்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டான டைமில் நீங்கள் போய் ஹெல்ப் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் உங்கள் சர்க்கிள்லேயே யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறக்கூடியவராக இருப்பார். நம்ம போய் கேட்க மாட்டோம். அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் ஹெல்ப் நிறைய பேர் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறாங்கன்னா, தட் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படாது, நீங்கள் கேட்கும்போது தான் உங்களுக்கு சுற்றிக்கணும்லாம் தெரியும், உங்களுக்கு ஹெல்ப் தேவை. கட்டத்தில் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்து. இப்போ நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். நீ ஆன்சைட்டியில் இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு உதவி வேணுங்கிறது எப்படின்னு தெரியும். ஆனால் என்ன உதவி பண்ண மாட்டாங்க. நான் வீடு வாங்கணும், எனக்கு காசு கொடுத்தா அவனுக்கு கொடுக்க மாட்டான். கரெக்ட். நான் சொல்கிற கோர்ஸை நான் படிப்பேன், நான் போகிற காலேஜில் படிப்பேன், நான் படிக்கிற காலேஜுக்கு நீ காசை கொடுத்தா அவனுக்கு கொடுக்க மாட்டான். நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன், நான் 6 லட்ச ரூபா கட்டுறதுக்கு நீ 3 லட்ச ரூபா கொடுத்தா அவனுக்கு கொடுக்க மாட்டான். ஆமாம். என்ன ஆங்ஸைட்டிக்கு 2 கார் வாங்கி கொடு. ஆமாம். ஸோ வாட் யூ ஷுட் ஆஸ்க், வாட் கேன் நாட் பி ஆஸ்ட் கூட இருக்குது. நான் ஜீன்ஸ், எனக்கு லீவாய்ஸ் ஜீன்ஸ் வேணும், எனக்கு லீவாய்ஸ் ஜீன்ஸ் துணியே இல்லைன்னா ஏதாவது துணி கொடுத்தா பரவாயில்ல. சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஹேண்டு துணியை வந்து துலான்னு ஒன்று சர்வீஸ் இருக்குது, க்ளீன் பண்ணி ரீஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் மாட்டேன், எனக்கு நீ பிராண்டட் வாங்கி கொடு. இது வந்து வாண்ட்டுக்கும் நீடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ உன் வாண்ட்டை போய் நீ சேரிட்டியில் கேட்டேன்னா ஒன்றும் செய்ய மாட்டான். கரெக்ட். அது நீயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. ஹெல்ப்பும் உன்னோட ஓன் க்ரீடையும் செல்ஃப், உன்னோட டிசைரையும் நீடிங் உதவியும் கேட்கறதையும் மிக்ஸ் பண்ணிக்கூடாது. ஆமாம். உனக்கு புரியுதுங்களா? புரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.